அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பாக அற்புதமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு, நிறைய விஷயங்கள் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது, குறைபாடு தான். இருப்பினும் நிறைய நேயர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேசம் முதல் மீனம் வரை சொல்ல போறோம். மகாலயபட்ச அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் 12 பாவக கட்டத்துல என்ன இருக்கு, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசாபுத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா, உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு. இப்ப கோச்சார கிரகம் சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா, எந்த கிரக சேர்க்கையில சேருது, இதெல்லாம் நம்ம முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பலனையும் நம்ம சொல்லணும். நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு, அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன், என்ன பரிகாரம், அதை நம்ம மேலோட்டமா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஜூலை அப்படிங்கும் போது உங்களுக்கு 28ஆம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார். அவர் இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு கிரகங்கள் மாதக்கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியிலிருந்து அடுத்தது துலாமுக்கு பெயர்ச்சி அடைவார். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள், மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைவுல நகரும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சுக்கிர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் 14ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல அடுத்தது புதன் பகவான் செப்டம்பர் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு. இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார். ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான். இப்ப கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் பெறார். மூல திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார். அப்ப சூரிய பகவான் எந்த பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம மாத பலன்களை எடுக்கிறோம். மேசராசி நேயர்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய இந்த வேகம், கோபம், தாபம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இந்த ஆவணி மாசம் நகர்ந்துகிட்டே இருக்கு. செப்டம்பர் மாசம் இந்த மாதத்துடைய பலாபலன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல உறவினர்கள் வரக்கூடிய அமைப்பு, உபசரிக்கக்கூடிய அமைப்பு, நிறைய விஷயங்கள். இப்ப ஒரு டீனேஜ் பிள்ளைங்களே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் எப்படின்னா நிறைய நம்ம சமைக்கணும், இப்படி கிச்சன் ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் வரக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. மேசராசிக்காரங்க எல்லாருமே நிறைய விரும்பி சாப்பிடக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். செலக்டடா இப்படி சமைக்கணும். இதுல இப்ப ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சிக்கன் ஐட்டம் சாப்பிட்றீங்க அல்லது நான்வெஜ்ஜை விட்டுட்ட கூட நீங்க ஒரு வெஜ்ஜில எடுத்தீங்கன்னா ஒரு கூட்டுக்கறி சாப்பிடும் பொழுது அதுல இது உப்பு கம்மியா இருக்குதுங்க, காரம் தூக்கலா இருக்கு, அந்த சுவையை இதுல அந்த ஒரு லெமன் கலந்துருந்தா கூட எந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சொல்லக்கூடிய அந்த நாக்கோட ருசி உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வரவங்களை எப்படி அனுசரணையா பேசுறது, விருந்தோம்பல் எப்படி பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த மேசராசி சொல்லுவேன், நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசக்கூடிய அமைப்பு இருக்குங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய முயற்சிகள் சட்டுன்னு கைகூடக்கூடிய அமைப்பு. திருமணம் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்த 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன்
கடகத்துல இருக்கிறதுனால மனைவினால யோகமோ ஒரு பெண்ணால யோகம் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிடைக்காதவங்களுக்கு இனி வரும் காலகட்டம் வந்து இந்த செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே போல வீடை வந்து நீங்க கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும். வீடுல வந்து இந்த இன்டீரியல் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பழசெல்லாம் எடுத்து போட்டலாங்க, புதுசெல்லாம் நம்ம வந்து இப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மாற்றம் வந்து உங்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த மாசம் வந்து போகும். 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இதெல்லாம் பிரவேசிட்டுக்கனால அப்பா வழியில அப்பா விஷயத்துக்கோ அல்லது அப்பா வழியிலையோ சில மனமாற்றங்களோ ஒரு பிரச்சனைகளோ சின்ன சின்ன தொந்தரவுகள், ஒரு செல்வாக்குல ஒரு பிரச்சனை, இடத்தகராறுல ஒரு பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள், இது மாதிரி ஏதாவது வந்து போகக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதம் இருக்குங்க. எப்பயுமே கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வச்சுதான் நம்ம 9 கிரகங்கள் தான் நம்மளை வந்து ஆட்டு வைக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இந்த 9 கிரகங்களுடைய விஷயங்களை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு என்னன்னா சனி பகவான் சமசப்தமா 12ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு மறைந்து பார்க்கிறார். அப்ப என்னன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன் இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் படிப்படியா குறையக்கூடிய அமைப்பு. ஒரு புதிய வாய்ப்புகள் வந்தா கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. இன்னும் நாட்கள் இருக்கா அப்படிங்கும் போது இப்ப விசேஷமான மாதங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு செப்டம்பர் மாதம் விசேஷம் நிறைய இருக்குது. இருந்தாலும் நிறைய கிரகங்கள் வந்து பெயரக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்கிறதுனால நீங்க கவனத்தோட உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பு எப்படி இருக்கு, தசாபுதி எப்படி இருக்கு, இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு. ஒரு புதிய பிசினஸ்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் இல்லை. அப்ப உங்களுக்கு ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறதுக்கும் வந்து அந்த இடத்துக்கு போனா நமக்கு விருத்தி கிடைக்குதா, அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்குதா, அந்த இடம் நமக்கு சூட் ஆகுமா, இப்படி பல விஷயத்துல நம்ம வந்து இந்த காலகட்டத்தில எல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குதுங்க. அப்ப உங்களுக்கு அதிபுத்திசாலித்தனமா நீங்க எதுவுமே எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சமயம் ஏதாவது வந்து ஒரு தவறை கொடுக்கறது, ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அப்பப்ப வந்து தலைகாட்டும், அப்புறம் சரியாகக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்கனால குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. உங்க குழந்தைகள் மூலியமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்னவங்களே வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை எடுத்து செய்யலாமாங்க, இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு தொடர்போ ஒரு புதிய ஆலோசனைகளை பெறக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மாதமும் நம்ம சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணமே நம்ம கோச்சார கிரகத்துடைய அமைப்பு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உறவுகளிடையே ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். ரத்த உறவுகளையோ அல்லது ஃபேமிலியிலேயோ வந்து உடம்பு பிரச்சனைகளா இருக்கிறது, ஒரு ஆஸ்பத்திரிக்கு திடீர்னு போறது, அல்லது உறவுகள் சம்பந்தமா இருக்கிறவங்க வந்து ஒரு ஐசிக்குள்ள இருக்காங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு ஒரு விபத்தை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கூட ஒரு நெருங்கிய உறவுகளுடைய அமைப்புல அமையலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சனி பகவான் சமசப்தமா பார்க்கறனால. அதே போல உங்க உறவுகள்ல வந்து யாராவது அதாவது நெருங்கிய உறவை தான் நம்ம சொல்லுவோம். இப்ப அண்ணன் தம்பியோ சித்தப்பா பெரியப்பா பசங்க இது மாதிரி விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது அந்த மாதிரி உறவுகள் வந்து என்னன்னா உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அவங்க மூலியமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாசம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து செப்டம்பர் மாதத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சாலும் பல விஷயங்களை விசேஷங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு. பணவரவு தனவரவு சின்னதா பிரேக் ஆயிருந்தா அவங்களுக்கு வரும், நிறைய வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரேக்கை கூட கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. தாய் வழியிலையும் தகப்பன் வழியிலையும் நீங்க பணம் கொடுக்கறதுலயோ ஒரு பத்திரம் பாண்டு கைமாத்துறதுலயே கவனம் தேவை. செப்டம்பர் மாசம் மேசராசி நேயர்கள் மேற்கொண்டு நமக்கு வந்து ஒரு பலாபலன் சொல்லும் பொழுது பரிகாரம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. சனிக்கிழமை நல்லா கேட்டுக்கோங்க, சனிக்கிழமை பக்கத்துல அருகில இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை ஒரு நாள் கட்டளைக்கு நீங்க கொடுத்து வழிபாடு எடுத்துக்குங்க. மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது, கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இதுவும் கோச்சார பலாபலன் தான். நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசாபுத்தி அவசியம் நம்ம பார்த்துக்கணும். ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பார்க்கிறோம். மாத பலன் வார பலன் எல்லாருமே நீங்க பார்த்துக்கணும். அப்பேற்பட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நிறைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம், நிறைய வந்து
பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல், வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி எல்லாம் மாறப்போதோ தெரியல. அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகிறது, நம்ம எப்படி வந்து ஒரு பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும். பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு, நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க, என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க, எப்ப நம்ம கர்மா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது, கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாஸ்து, எண்கணிதம், அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசனத்திலேயும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம். சிவாய நம. திருச்சி தம்பரம்.